எரேமியா 12ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம். எரேமியா 12:5. நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணிறாள், ஆனால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? If you are wearied and if you are exhausted while running with footmen, how will you manage with horses? If you seek for peace, or if you seek for shelter in the land of peace, what shall you do when there is a flooding of Jordan? எதுக்காக இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்டார் தெரியுமா? இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரேமியாவுக்கே ஒரே குழப்பமும் கேள்வியும். அவன் கேட்குறான் பாருங்க, 12ஆம் அத்தியாயத்தில், ஆண்டவரே உம்மோடு கூட நான் பேசுகிறேன். 1ஆம் வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? கெட்ட மனுஷன் நல்லா இருக்கானே, ஆகாதவன் தீட்டான காரியங்களை செய்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டே இருக்கிறானே, துரோகம் செய்கிறவர்களெல்லாம் சுகிர்த்திருக்கிறார்களே, ஏமாற்றுகிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், பிறரை பாழடிக்கிறவர்கள், அவர்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரேன்னு சொல்லி தீர்க்கதரிசிகளுக்கு குழப்பம் வரும். யோவான் ஸ்நானனுக்கு சிறைச்சாலையில் குழப்பம் வரலையா? அந்த மாதிரி இவருக்கு ஒரு குழப்பம். நல்லா இருக்காங்களா அவங்கெல்லாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரி விடாய்த்து போய் உட்கார்றான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏப்பா இதை விட மோசமான சிச்சுவேஷன் வரப்போதே, காலாட்களோட ஓடும் போதே நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, குதிரைகளோட நீ எப்படி ஓட போற? சமாதான பட்டணத்திலேயே நீ அடைக்கலம் தேடுறியே, யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரியமானவர்களே, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே இந்த கேள்வி இன்று அதிக பிரபலமாக இருக்கிற இன்னொரு உபதேசத்திற்கு எதிரான ஒரு சாட்டையடி என்று சொல்லுவேன். என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்லது நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது, நல்ல காலம் இனிமேதான் பிறக்க போகுது, அப்படிதான் சொல்றாங்க. ஏன் கையை பாட்டினோட உங்களுக்கு புரிஞ்சிட்டீங்க அது என்னன்னு? நல்ல காலம் இனிமேதான் பிறக்க போகுது, நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது. நல்ல காலம் வருதுன்னு பைபிள்ல இல்லையே. உங்கள்கிட்ட யார் சொன்னது அப்படி நல்ல காலம் வருதுன்னு சொல்லி? திருப்புங்க, வசனத்துக்கு திருப்புங்க. எத்தனை தடவை பைபிளில் திரும்ப திரும்ப சொல்லுதுன்னு பாருங்க. மத்தேயு 24ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம். மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால். அப்போ அக்கிரமம் என்ன பண்ணும்? மிகுதியாகும். அக்கிரமம் என்ன? அக்கிரமம். கிரமம்னா ஒழுங்கு, கிரமம்னா நேர்மை, கிரமம் சொன்னா பண்பாடு, கட்டுப்பாடு. அக்கிரமம் அப்படின்னு சொன்னா கிரமமின்மை, பண்பாடின்மை, ஒழுங்கின்மை, சீர்கேடின்மை, இப்படி பல வார்த்தைகள் நம்ம அதில் அடுக்கிட்டே போகலாம். ஸோ அக்கிரமம் மிகுதியாவதனால் அப்போ அது ரொம்ப அதிகமாக போகுது. இன்னொரு வசனம் 2 தீமோத்தேயு 3:13. திருப்புங்க, பைபிள் திருப்புங்க, சோம்பேறிகளாயிராதீங்க. ஆரம்பத்தில் கொண்டிருந்த உற்சாகத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்குங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம் பாருங்க. பொல்லாதவர்களும் எத்தர்களும் மோசம் போக்குறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் மென்மேலும் கேடுள்ளவர் அவர்கள். அண்டர்லைன் பண்ணுங்க, மென்மேலும், மென்மேலும் அண்டர்லைன் பண்ணுங்க. They will grow worse and worse ன்னு சொல்லி இருக்குது கன்சர்வேட்டிவ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ். They will grow worse and worse. மென்மேலும் கேடு உள்ளவர்கள் ஆவார்கள். 12ஆம் வசனத்தில் யாவரும் துன்பப்படுவார்கள் தேவபக்தியா இருக்கிறான்னு சொல்லிட்டு 14ல் நீயோ அப்படின்னு சொல்லி சொல்றார். அது மட்டுமா? லூக்கா 18ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 18:8. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஏக்கம். அவர் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி பற்றி சொல்றாரு. நல்லா பீப்புள் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை
காண்பாரோ எல்லாம் நல்லா இருக்கும்போது விசுவாசம் இருக்கும். பட் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது விசுவாசத்தில் தாக்கு பிடிப்பாங்களா? காண்பாரோ. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சந்தேகப்படுறாருன்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறத விட அவருக்குள்ள அந்த ஒரு கேள்வி அங்கே எழும்ப தான் செய்திருக்கு. ஜெபம் பண்ணுவாங்க, ஜெப கூட்டங்கள்லாம் கூடும், எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் கூட நான் வரும்போது விசுவாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வியார் அவர் எழுப்புறாரு. அப்போ வந்து இனி காரியங்கள் மேன்மையாய்க்கொண்டே போகுங்கிறதுக்கு பைபிளில் வந்து எந்த இடத்துல வசனத்தில் வாய்ப்பே இல்லை. இப்போ இருக்கிறத விட காரியங்கள் இன்னும் மோசமாயிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம யோசிப்போம், இப்போமே மோசம் தானே, இப்போமே மோசம் தானே, இதை விட மோசம்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் தானப்பா, இன்னும் இருக்கு. இந்த ஒஸ்ட் இஸ் எட் டு பி, இன்னும் இருக்குது, இன்னும் எவ்வளோ இருக்குது. அதான் கேட்குறாரு, இப்போவே நீ இப்படி பதறினீன்னா இன்னும் எவ்வளோ இருக்குது, நீ எவ்வளோ தூரம் வேண்டியது இருக்குது. இது வந்து சும்மா ஃபுட்மேன், இன்ஃபென்ட்ரி, திஸ் இஸ் ஆர்மி, பட் தட் இஸ் கேவல்ரி, அது குதிரை ஓட்டம், அதில் நீ ஓடணுமே. இது வந்து நீ இப்போ இருக்கிறது சமாதானப்பட்டணும். இங்கே வந்து எங்கேயாவது மடங்கிக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய் பாருங்கள். பைபிளில் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் வந்து எவ்வளோ அழகாக அது பியூட்டிஃபுல்லாக மெர்ஜ் பண்ணது சொல்லி பாருங்கள். இது வந்து வெளி உலகத்தை மட்டுமல்ல, தனி வாழ்க்கையிலும் அப்படித்தான். 3 நபர்களை உங்கள் முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். ஒன்று யோபு, அடுத்தது சாலமோன், அடுத்தது மோசே. யோபுவை பற்றி யோபு 14ஆம் அத்தியாயம் திருப்புங்க. யோபு 14ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். யோபு அதை எப்படி அவனுக்கு புரிஞ்சிருது, அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு வெளிப்பாடு. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். இதெல்லாம் ஃபேக்ட். லைஃப் இஸ் ஷார்ட், ப்ராப்ளம்ஸ் ஆர் மெனி. பியூட்டிஃபுல். லைஃப் இஸ் ஷார்ட், ப்ராப்ளம்ஸ் ஆர் மெனி. வாழ்நாள் குறுகியது, சஞ்சலம் பெருகியது. இது யோபுனுடைய அறிவு. பிறகு சாலமோன், ஞானிகளுக்கெல்லாம் பெரிய ஞானியாகிய அவனுடைய அறிவு என்னன்னு சொல்லி பாருங்க. பிரசங்கி 2ஆம் அத்தியாயம், பிரசங்கி 2ஆம் அத்தியாயம் வசனம் 22, 23. 2:22, 23. மனுஷன் சூரியனுக்கு கீழ்ப்படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் இழைப்பு இல்லை, ஏன்னா ராத்திரியெல்லாம் ஒரே சொப்பனத்தில் ப்ராப்ளம். ஸோ அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளவை, அவனுடைய வேலைகள் எல்லாம் வருத்தம் உள்ளவை. மோசே தேவனுடைய மனுஷன், எவ்வளோ பெரிய வெளிப்பாடுகளை பழைய ஏற்பாட்டிலே பெற்ற தேவனுடைய மனுஷன். அவன் சங்கீதத்தில் சொல்கிறான், நமக்கு தெரியும் சங்கீத புத்தகம் எல்லாமே எழுதினது தாவீதுன்னு சொல்ல முடியாது, அதில் பலர் எழுதினது இருக்குது. அதில் 90ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். நீங்கள் எப்போவுமே வந்து சங்கீதம் படிக்கும்போது அந்த சங்கீதத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு இது இருக்கிறோம், ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரடக்ஷனை வாசித்துட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இது எந்த சூழ்நிலையில் இது எழுதப்பட்டதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதனால் அந்த இன்ட்ரடக்ஷனை வாசிக்காமல் போயிடாதீங்க. இது வந்து 90ஆம் சங்கீதம் வந்து தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் அப்படின்னு இருக்குது. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் 10ஆம் வசனத்தில், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமானது. இப்படிலாம் சொல்கிறதுனால சிலர் நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு எதிர்மறையான உபதேசம், இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சு, இது வந்து பாசிட்டிவ் திங்கிங் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிளை பொறுத்த அளவில் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கெல்லாம் இடம் கிடையாது. பைபிளை பொறுத்த அளவில் ட்ரூ ரியல் அதுதான் முக்கியம். எவைகள் சாதகமானவைகளோ அவைகளை சிந்திங்கள்னு சொல்லலை, எவைகள் உண்மை உள்ளவைகளோ அவைகளை சிந்திங்கள் இருக்கு. இட் இஸ் நாட் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், பட் விச் இஸ் ரியல், விச் இஸ் ட்ரூ, அதை நம்ம சிந்திக்கணும். ஸோ ஒரு மோசே தேவனுடைய, அது பாருங்கள், மோசையின் சங்கீதம்னு போடாமல் தேவனுடைய மனிதனாகிய மோசையின் சங்கீதம். எனக்கு ரொம்ப ரொம்ப இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் இருக்குது. த ப்ரேயர் ஆஃப் மோசஸ், த மேன் ஆஃப் காட், எ மேன் ஹூ வாக்ட் வித் காட், எ மேன் ஹூ காட் so much of revelations in the Bible. I call Moses as the Paul of the Old Testament, and I call Paul the Moses of the New Testament. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் தேவனிடத்தில் இருந்து வெளிப்பாடுகளை அந்த அளவுக்கு அவங்க பெற்றவங்க. ரெண்டு பேரும் நல்ல ஒரு நொறுங்கிய இருதயம் உள்ளவங்க. அவன் பூமியில் உள்ள மனுஷர்களெல்லாம் அவன் சாந்தமானவன், கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்தாரு. என் பவுல் வந்து
நான் ஒன்றுமே கிடையாது, இதுக்கு இப்படி அழைக்கப்படுவதற்கு அப்போஸ்தலர் அழைக்கப்படுவதற்கே நான் லாயக்கில்லை அப்படின்னு சொன்னவன் அவனுக்கு தான் ஆண்டவர் மேக்ஸிமம் ரெவலேஷன்ஸ் கொடுத்தாரு. நான் ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம். என்ன அருமையான வசனம் பாருங்க. ஆஹா, இந்த வசனத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது நமக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு தருகிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது. So the measure of our spiritual strength will be known only when we go through crisis. இக்கட்டுகளின் வழியாக போகும் பொழுது அந்த இக்கட்டுகளை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய ஆன்மீக பலம் நிர்ணயிக்கப்படுகிறது அல்லது அளக்கப்படுகிறது. Our spiritual strength is measured only by seeing how we handle difficulties, problems, perplexities and puzzles and crisis and tight corners in our life. அதுதான் நம்முடைய உண்மையான ஆன்மீக பலத்தை அளக்கும். ஸோ நான் சொல்றதை எழுதிக்கங்க. இங்கிலீஷ் எழுதுறவங்க இங்கிலீஷ் எழுதிக்கங்க, தமிழில் எழுதுறவங்க தமிழ் எழுதிக்கங்க. டோன்ட் டவுட் இன் த டார்க் எழுதிக்கங்க. டோன்ட் டவுட் இன் த டார்க். இது ஏதோ ஒரு பெரிய பக்தன் சொன்னது, எனக்கு ரொம்ப பிரியமானது, நான் எழுதி வச்சிருக்கேன் நோட்ஸில். டோன்ட் டவுட் இன் த டார்க் வாட் காட் டோல்ட் யூ இன் த லைட். Don't doubt in the dark what God told you in the light. வெளிச்சத்தில் தேவன் உங்களிடம் சொன்னவைகளை இருட்டில் சந்தேகிக்காதிருங்கள். பிரதர், எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு பிரதர்? 10:15. ஓகே. இருட்டில் சந்தேகிக்காதிருங்கள். காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினால் குதிரைகளோட நீ எப்படி ஓடுவாய்?